பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வருஷத்தின் நடு பகுதி கூடாக நானும் நீங்களும் கடந்து வர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்கள், 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டை பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கனவுகளோடு தொடங்கின ஆயிரங்கள் லட்சங்கள் கூட இன்றைக்கு உயிரோடு இல்லை. பல காரணங்களினாலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் இதே உலகத்திலே இதே கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருந்த எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார்னு சொன்னால் எங்களுடைய திறமையினாலோ எங்களுடைய அறிவினாலோ இல்லாவிட்டால் இவன் நாங்கள் நல்லவர்கள் என்பதனாலோ அல்ல. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவர் எங்கள் மீது இன்னும் திட்டங்களையும் சித்தங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு தாட்ஸ் என்னவென்று சொன்னால், தடைகள் தாமதங்கள் அல்ல, இல்லாவிட்டால் தாமதங்கள் தடைகள் அல்ல. டிலேஸ் ஆர் நாட் டினாயல்ஸ். தாமதங்கள் மறுப்பு அல்ல. பல வேளைகளில் என்னுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய உங்களுடைய கனவுகள், என்னுடைய உங்களுடைய அபிலாஷைகள், ஆம்பிஷன்ஸ் ஓ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சில வேளைகளிலே தாமதமாகிக் கொண்டே இருக்கலாம். ஜனவரியிலே நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இப்பொழுது நாங்கள் ஜூனுக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த 6வது மாதத்தில் நாங்கள் இந்த வருஷத்தின் நடுப்பகுதியிலே கடந்து வந்துவிட்டோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரவில்லையே. நாங்கள் நினைத்த காரியங்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி நானும் நீங்களும் ஏக்கத்தோடு இருக்கலாம், இவன் கவலையோடு கூட இருக்கலாம். சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் ஏன் இன்னும் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது? அதற்கான ஒரு பதிலை ஆண்டவர் வேத வார்த்தையிலிருந்து தந்தார். அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களோட கூட ஷேர் பண்ணி உங்களை நான் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களுடைய நம்பிக்கையை மறுபடியும் புதுப்பிக்கத்தக்கதாக உங்களை நான் தைரியப்படுத்தும்படியாய் ஆண்டவர் என்னை இன்ஸ்பயர் பண்ணபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். தாமதமானாலும் தரமான நன்மைகளை நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார். திருப்பி சொல்லுகின்றேன், லேட்டாய் ஆண்டவர் சில காரியங்களை செய்தாலும் லேட்டஸ்டான பெஸ்டான ரைட் அவுட் ஆஃப் பெஸ்டான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு தருவார் என்பதை மறந்துவிட வேண்டாம். காத்திருந்து நம்மை வாழ வைக்கிற தேவன், காத்திருந்து தரமான நன்மையான ஈவுகளை தந்து நம்மை மகிழ பண்ணுகிற ஒரு அன்பு நிறைந்த தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகின்றேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே பல தீர்க்கதரிசிகளை எழுப்பியிருந்தார். ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக மக்களுக்கும் உலகங்களுக்கும் இவன் ராஜாக்களுக்கும் செய்தியை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றார். ஸோ தீர்க்கதரிசி என்று சொன்னாலே அவன் தேவனுடைய வாய் என்று சொல்வார்கள். த மவுத் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் காட் comes through the prophets of God. தீர்க்கதரிசனமாக தீர்க்கதரிசிகளுக்கூடாக தீர்க்கதரிசன வார்த்தைகளை
தீர்க்கதரிசன தேவன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தால் அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்ல போனால் அவர்கள் காத்திருந்த ஜனங்கள், இன்றைக்கும் காத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். The people are waiting, long waiting. Right? நீங்கள் ஆதி நாட்களை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு அதிகமாக, 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட வருடங்கள் எகிப்து தேசத்திலே பார்வோனின் அடிமைத்தனத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள். They were waiting. They had been waiting more than 400 years or 450 years. They have been waiting for the deliverance. They have been waiting for the breakthrough. They have been waiting for the liberty. They have been waiting for set free from the Pharaoh. ஆனால் அவருடைய காத்திருப்பு அங்கே மறுதலிக்கப்படவில்லை. Their delays were not denied by Almighty God. இன்றைக்கும் நானும் நீங்களும் பல மாதங்களாக பல வருடங்களாக காத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு நல்லது. We deserve. It's deserved for waiting. காத்திருத்தல் மூலமாக நானும் நீங்களும் அது worth it. It's worth for waiting. காத்திருந்தது நிமித்தம் அது உண்மையாகவே worth-ஆன பயனுள்ளது என்று சொல்ல முடியும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருடங்களாக பல காரியங்களுக்காக காத்திருந்தார்கள். சிறையிருப்பின் காலம் என்பது காத்திருப்பின் காலமாக இருந்தது. பார்வோனுடைய நாட்களிலே எகிப்திலே அவர்கள் சிறையிலே காத்திருந்தார்கள். அதுக்கு பின்பதாக பாபிலோனிலே அவர்கள் காத்திருந்தார்கள். பல ராஜாக்களுடைய சிறையிருப்பிலே இருந்த அந்த மக்கள் ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வகையிலே ஆண்டவர் அபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் பேசுகின்றார். மறுபடியுமாக பழைய ஏற்பாட்டின் கடைசி காலங்களிலே வாழ்ந்த இந்த தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் தான் இந்த அபகுக். இந்த அபகுக் மூலமாக ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு டெலிவரன்ஸை, ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரைக்கலை ஆண்டவர் அன்று வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய போவதாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இதை ஒரு தீர்க்கதரிசன ஜெபமாக, ஒரு தீர்க்கதரிசனமாக அபகுக் என்கின்ற அந்த குட்டி தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவ ஆவியானவர் பேசினதை இன்றைக்கும் எங்களோடு ரேமாவாக பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், கர்த்தாவே, அருமையாக ஆரம்பிக்கின்றார், நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். Our God, who He reveals secret things, hidden things, right? மறைமுகமான, மூடப்பட்ட, மறைக்கப்பட்ட சில காரியங்களை நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஆண்டவர். நானும் நீங்களும் தேவனோடு சரியாக இருப்போமே இருந்தால், if our life is connected with God in the right way, our relationship is very strong with God, then God Almighty reveals certain things. ஹிடனான, மறைக்கப்பட்டிருக்கின்ற மறை பொருட்களை தேவன் வெளிப்படுத்துவார். அப்படியாக ஆண்டவர் இந்த அபகுக் என்கின்ற தீர்க்கதரிசிக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறாவே, அந்த வெளிப்படுத்தின காரியங்களுக்காக அவர் நன்றி சொல்லுகிற முகமாக, ஆண்டவரை துதிக்கிற ஒரு முகமாக, ஒரு ஜெபிக்கின்ற ஒரு பேட்டர்னிலே இந்த காரியத்தை அவர் சொல்லுகின்றார். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். ஓ God, I have heard the report about you and I hear. உம்மை குறித்தும் நீர் வெளிப்படுத்தின காரியங்களை குறித்ததான அறிக்கையை
நான் கேட்டேன். ஐ ஹர்ட். அது பிறகு அவர் சொல்லுகின்றார், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, இதான் மிக முக்கியமான வருஷத்தின் கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். அருமையாக அவர் ஒரு ஜெப தோரணையில் முதல் நன்றி சொன்னார், தேவனை துதித்தார். இப்பொழுது ஒரு ஜெப விண்ணப்பத்தை அவர் வைக்கின்றார் திக்க தரிசனமாக. ஓ காட், revive your work in the midst of the years, or in the middle of the years. வருஷங்களின் நடுப்பகுதியிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும். என்ன அர்த்தம்? நம்பிக்கை செத்து போய் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள், நம்முடைய கனவுகள் எல்லாம் பூத்து போய்விட்டது. இல்லாவிட்டால் நம்முடைய கனவுகள் எல்லாம் நனவாகாதபடிக்கு அப்படியே மறைந்து போய்விட்டது. நீங்களும் யாராவது சொல்லலாம், என்னை குறித்தோ, உங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய ஊழியங்களை குறித்தோ, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளாதார வாழ்வை குறித்தோ, ரைட், காரியங்கள் எல்லாம் செத்துப்போன ஒரு நிலைமை, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை, கூடி வருவதற்கான சாத்தியமே இல்லாத இம்பாசிபிளான ஒரு சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். தீர்க்கதரிசனமான ஒரு ஜெபத்தை அன்று அபகூக் செய்து அதனுடைய விளைவை நாங்கள் பின்பதாக பார்த்தோம். அருமையா சொல்லுகின்றார், கர்த்தாவே, உம்முடைய வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். சூப்பரான ஒரு ஜெபம், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜெபம், பாவத்தை அறிக்கை செய்த ஒரு ஜெபம், மனம் திரும்பின ஒரு ஜெபம், விசுவாசமுள்ள ஒரு ஜெபம், விண்ணப்பமுள்ள ஒரு ஜெபம், பரிந்து மன்றாடுள்ள ஒரு ஜெபத்தை தீர்க்கதரிசனமாக அன்று அபகூக் தீர்க்கதரிசி ஏறெடுத்தை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். அருமையாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. வாசிக்கின்றேன். In the midst or in the middle of the years, make it known in wrath. Remember compassion and love. ஆண்டவரே, நம்முடைய தவறான தீர்மானங்கள், நம்முடைய தவறான நடவடிக்கைகள், நம்முடைய தவறான காரியத்தின் நிமித்தமாகவே இப்படிப்பட்ட தாமதங்கள் வந்திருக்கின்றது. ஆகவே ஆண்டவரே, எங்களை கோபித்தாலும் உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்தரலும். ஆண்டவரே, இதன் நிமித்தமாய் உம்முடைய கோபம் எங்கள் மீது இருந்தாலும் உங்களுடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் நினைத்தருளும் என்று சொல்லி அருமையாக அவர் ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு துதியையும் நன்றி செலுத்துதலையும் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் எடுத்ததை கொடுத்து நாங்கள் பார்க்கின்றோம். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் எழுதப்படுகிற நியூ கிங் ஜேம்ஸில், ஓ லார்ட், ஐ ஹாவ் ஹர்ட் யுவர் ஸ்பீச். அப்பா, ஆண்டவர் பேசுவதை அவர் கேட்டாராம். I have heard your speech and was afraid. O Lord, revive your work. அருமையான word. Revive your work in the midst of the years. In the midst of the years, make it known in wrath. Remember your mercy. Remember your love. Remember your kindness. Hallelujah. அருமையாக அங்கே தீர்க்கதரிசனமாக பேசுனதை குறித்து நாங்கள் பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கும் என்னோடும் உங்களோடும் தீர்க்கதரிசனமாக பேசுகின்றார். கர்த்தருடைய சமூகத்திலே நானும் நீங்களும் காத்திருக்கின்ற இந்த காரியங்கள், தாமதமாக இருக்கிற காரியங்களை குறித்து நானும் நீங்களும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதற்காக இந்த தாமதம்? என் நிமித்தமாக, எங்கள் நிமித்தமாக இந்த தாமதம் வந்ததா? இல்லாவிட்டால் தேவனே அந்த தாமதங்களை, அந்த காத்திருத்தலை
அனுமதித்தாரா என்று சொல்லி சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமை என்கின்ற ஆவிக்குரிய கனி, நீடிய பொறுமை, ரைட், நீடிய பேஷன், a long suffering, நீடிய பொறுமையை நமக்குள்ளே ஆண்டவர் உற்பத்தியாக்க வேணுமானால் சில வேளைகளில் பல வேளைகளில் ஆண்டவர் எங்களை காத்திருக்க பண்ணுவார். ஆகவே அந்த காத்திருக்கிற காலங்கள் கஷ்டமான காலம். ஆனால் அந்த காத்திருக்கிற காரியங்கள் கைகூடி வரும்போது வருகிற சந்தோஷம், வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புவேன். யோபு சொல்லுகிறார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கின்றது. யோபு 42:5. I had heard of you by hearing of the ear, but now my eyes sees you. சூப்பராக சொல்லுகின்றார். என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கின்றது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த வருஷத்தின் நடுப்பகுதிக்குள்ளாக வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். தேவன் நலமான நன்மையான ஈவுகளை தந்து நம்முடைய காத்திருத்தலுக்கு ஒரு முடிவை, என்சலேட்டா காத்திருப்பு முடிகின்றது. நீங்கள் காத்திருக்கின்ற காரியங்களுக்கு ஒரு முடிவை தந்து உங்களை மறுபடியுமாக கட்டி எழுப்பி உங்களை மகிழ பண்ண தேவன் வல்லமையாக உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் CRMC திருச்சபை சார்பிலே, ஊழியங்கள் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் மறுபடியுமாக இன்னொரு செய்தியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவுக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன் and ஆமேன்.